ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மதி ரொம்பவே அடமண்ட்டாக இருக்காங்க. மன்னிப்பே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்றதுனா, நம்ம தப்பு பண்ணாமல் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கோவம் தான் அவங்க மனசுக்குள்ளே. ஸோ எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே வெளியே உட்காண்ட்ருக்காங்க. ஊரில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே வெளியே வந்து அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம மலருமே மனசு கேட்காம இங்கே மதி ஒரு பக்கம் திண்ணையில் உட்காண்ட்ருக்காங்க. சரி, அதே ஆப்போசிட்டில் நம்ம மலருமே வந்து உட்காடுறாங்க. ஸோ மதியோட முகத்தை மலர் பார்க்கவே கிடையாது. சுற்றி வந்திருக்க ஆட்களை தான் பார்க்குறாங்க. இப்போது நம்ம மதி இருந்துட்டு மலரை திரும்பி பார்க்குறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஞாபகமே வருது, நம்ம மலர் அக்காவை தேவையில்லாத வார்த்தையை வச்சு பேசி அவங்களோட மனசை காயப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவங்க பேசுனதை ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம மலர் அக்காவை அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம மலருக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அதையும் தாண்டி நம்ம மதி மேலே வச்சுருந்த அன்பும் பாசம் தான் அவங்கள வெளியே வந்து உட்கார வச்சிச்சின்னு கூட சொல்லலாம். ஸோ உடனே நம்ம மதி வந்து இப்போது மலர்கிட்ட போகிறாங்க. நம்ம மலர் மதியோட முகத்தை கூட பார்க்காம வேறு எங்கேயோ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மதி இருந்துட்டு, அக்கா என்னக்கா என் முகத்தை பார்க்குறதுக்கு கூட உங்களுக்கு பிடிக்கலையாக்கா? சாரிக்கா, என்னை மன்னிச்சிருங்க. ஏதோ ஒரு கோவத்தில் நான் உங்களை அப்படி பேசிட்டேன். நான் சத்தியமாக அப்படி பேசியிருக்கவே கூடாது. உங்களுக்கும் சுயமரியாதைன்றது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்துமே உங்களை நான் அவமானப்படுத்தினது மிகப்பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்கக்கா, ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க. இங்கே நம்ம மலருக்கு அழுகையாக வந்துடுது. எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. நம்ம மதி இருந்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டு, அக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா, ப்ளீஸ்க்கா, 1000 டைம் கூட நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பேன். ஏன்னா தப்பான வார்த்தையில், அதாவது உங்கள் மனசு காயப்படுத்துகிற மாதிரி நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டேன். அது ரொம்ப தப்பு தான்க்கா. நான் பண்ணது தப்புன்றதுனால உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மதி இப்படி கேட்டதுமே மலர் கையை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம மலர் இருந்துட்டு, திடீர்னு நான் இப்படி நீ சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா மதி. ஏன்னா நீ என்ன அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக சீப்பாக நினச்சிருக்கல்ல. இல்லை நான் தான் இந்த வீட்டில் இப்படி இருக்கேன், அதனால தான் அதை தான் சொல்லி காட்டியிருக்கேன் அப்படி தானே அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே மதி இருந்துட்டு, ஐயோ அக்கா தயவு செஞ்சு நான் பேசுனதை மனசில் வச்சுக்காதீங்கக்கா. ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். ஆனாலுமே இவங்களுக்கு பயந்துக்கிட்டு இவங்களுக்கு அடிமையாக நம்ம இருக்கணும்னு எனக்கு அவசியம் இருக்குது? நீங்களே கூட தானே இருந்தீங்க. நான் ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா அவங்க பேசுனாங்க, அதுக்கு பதில் பேசினேன், அவ்வளோதான். நான் தப்பு பண்ணவே இல்லைக்கா. அப்படியே நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவங்களும் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுமே தானே மன்னிப்பு கேட்கணும். எந்த விதத்தில்க்கா இதெல்லாம் நியாயம்? இது எல்லாத்தையுமே என்னால் ஏற்றுக்க முடியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ எனக்காக யாருமே நிற்கவே இல்லைக்கா. கூட அதாவது என்னை பெற்றவங்களும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாகணும், பொண்ணாக பிறந்தா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அதே சமயம் கட்டிட்டு வந்த புருஷனுமே எனக்கு சரியில்லை, அமைஞ்ச குடும்பமும் சரியில்லை. எனக்காக ஆறுதலாக பக்கத்துணையாக இருக்கிறது யாருன்னா அது நீங்கள் மட்டும்தான்க்கா. உங்களை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். இது இனிமேலும் எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, நான் எவ்வளோ கோவமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எப்பயுமே எக்காரணத்துக்காகவும் உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் நான் இனிமேல் விடமாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அழகு மதி வந்து இங்கே சாரி கேட்டுடுறாங்க. ஸோ மலருமே சரி விடும் மதி, இங்கே பாரு, நீ ரொம்ப நேரம் வெளியே உட்காண்ட்ருந்த அப்படின்னா பார்க்குறவங்க வரவங்க போகிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுவாங்க. நம்ம உள்ளே போகலாமே அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே மதி இருந்துட்டு, அக்கா நீங்கள் உள்ளே கூப்பிட்றதெல்லாம் ஓகே தான். ஆனால் நான் உள்ளே வந்தேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே நான் மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்கக்கா. அது எப்படிக்கா என்னால் முடியும்? கண்டிப்பாக அதெல்லாம் என்னால் கேட்கவே முடியாதுக்கா அப்படி சொல்லிட்டு, அதெல்லாம் உள்ளே வந்து பார்த்துக்குவோம். இங்கே பார், மற்ற தெருக்காரவங்க எல்லாருமே நம்ம வீட்டு வாசல் முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போதைக்கு உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு ஏதாவது பேசி நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். வா மதி, நீ சாரி எல்லாம் கேட்க வேண்டாம் வா அப்படி சொல்லிட்டு மலர் வந்து எங்கள் மதியை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே உள்ளே போனதுமே மலரோட மாமனார் இருந்துட்டு, அங்கே நில்லு, எங்கள் 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு தான் நீ உள்ளே வரணும் அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மதி இருந்துட்டு, அதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகவும் உடனே இங்கே மலரோட மாமியாருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இவளுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் நம்மளை கொஞ்சம் கூட மதிக்காமல் அவள் பாட்டுக்குள்ளே ரூம்குள்ளே போவா. இவ என்ன இந்த வீட்டை கஷ்டப்பட்டு கட்டி வச்சாலாம் என்ன அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம மலரோட மாமியார் பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே இங்கே மலரோட மாமனார் இருந்துட்டு உடனே அவளை வெளியே தரன்னு இழுத்துட்டு வந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் இங்கே மலரோட மாமியாருமே இப்போ மதியோட ரூமுக்கு போகிறாங்க.
மதியோட ரூம்குள்ளே போயிட்டு, ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ பாட்டுக்குள்ளே வர? என்ன நீ கஷ்டப்பட்டு கட்டி வச்ச இந்த ரூமை, இந்த வீட்டெல்லாம் இங்கே பாரு, இந்த வீட்டுக்குள்ளே நீ இருக்கணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மதியை அப்படி கூட கூட பேசிக்கிட்டு இருக்கவும், உடனே இங்கே நம்ம மதியோட மாமனார் இருந்துட்டு இங்கே அவங்க மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. மாப்பிள்ளை, இந்த மதி பொண்ணு ரொம்பவே ஓவர் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட பொண்ணு சுரேஷ் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ரெண்டில் ஒன்று எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் மாப்பிள்ள, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜுக்கு கால் பண்ணி சொல்லவும், இங்கே தங்கராஜுமே அடுத்த செகண்டே இங்கே வந்து நிற்கிறாங்க. தங்கராஜ் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, போய் இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம தலையை தானே உருட்டுறாங்க அப்படி சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனே அவங்க மாமா கிட்ட, மாமா எங்கே மாமா அந்த மதி அப்படின்னு சொல்லிட்டு, உலதா மாப்பிள்ளை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது மதியோட மாமியார் இருந்துட்டு, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை, இப்படிப்பட்ட பொண்ணை இப்படிப்பட்ட ஒரு பிடாரியை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் மகனோட வாழ்க்கையவே சீரழிச்சிட்டிங்களே மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு, உடனே நம்ம மதியோட மாமனார் இருந்துட்டு, அமைதியாரு மீனாட்சி அப்படி சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, என்னத்தை ஏதோ நான் சுரேஷோட வாழ்க்கை கெடுக்கணுன்றதுக்காக பண்ணது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கல்யாணத்தப்போ என்னெல்லாம் நடந்ததுன்றது உங்களுக்கும் ஞாபகம் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு, ஐயோ மாப்பிள்ளை எல்லாமே ஞாபகம் இருக்குது மாப்பிள்ளை, என்ன தான் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த பேரில் நீங்கள் சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலுமே இன்றைக்கி சுரேஷோட வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் தானே இருக்குது. சுரேஷ் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே நிம்மதி இழந்து தான் தவிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்து இப்படி குடும்பத்தோட நிம்மதியவே இழந்துட்டு நாங்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் மாப்பிள்ள. ஊரில் உள்ள அத்தனை பேருக்குமே இன்றைக்கி நம்ம வீட்டில் நடக்கிற கூத்து தான் பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்கு. நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு விஷயம் தான் காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கு. அவமானமாக இருக்குது மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டு, உடனே இங்கே தங்கராஜ் இருந்துட்டு, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த மத்திக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு, உடனே இங்கே தங்கராஜ் இருந்துட்டு மத்திக்கிட்ட போயிட்டு, இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன் ஒழுங்காக குடும்பம் குட்டின்னு குடும்பமாக வாழணும்னு உனக்கு ஆசையே கிடையாதா? வீட்டில் பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு நடந்துட்டு போகிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்கவும், மத்தி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், தப்பே செய்யாமல் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு தான் சொல்கிறேன். ஆனால் நான் மன்னிப்பு கேட்டால் தான் இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் அடமெண்ட்டாக இருக்கீங்க? இங்கே பாருங்கள், உங்கள் இஷ்டம் போலலாம் என்னால் இருக்க முடியாது. நான் என்ன இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அடிமையா? இப்படி இருக்கிறதுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. நான் நேர்மையாக தான் இருக்கேன், யாருக்கும் எந்த துரோகம் பண்ணவும் கிடையாது, அநியாயம் பண்ணுறவளும் நான் கிடையவே கிடையாது. என்கிட்ட தேவையில்லாமல் வந்து வம்பு வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்த வம்பை நான் விடவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மாற்றி பேசுவோம். தங்கராஜுக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்குது. இவகிட்ட நம்ம எப்படி தான் ஓரி ஆடுறது? இந்த மலரியே ரொம்ப ரொம்ப பரவாயில்ல போலே, அந்த மாதிரி பொண்ணுனா எத்தனை பொண்ணு வேணாலும் மருமகளாக கூட்டிகிட்டு வரலாம். இவளெல்லாம் நம்ம இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நமக்கு ராவடியை போச்சே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இங்கே தங்கராஜ் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இங்கே பாருமா மாற்றி, ஒரே ஒரு மன்னிப்பு, உன்னை விட பெரியவங்க தானே, ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு போனால் உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் அதான் என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்கிறேன்ல, எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்கே நம்ம தங்கராஜுமே வந்து நிற்கிறாங்க. என்ன மாப்பிள்ள, உங்களுக்குமே அவள் அடங்க மாட்டேங்கிறாளா? யாருக்குமே அடங்க மாட்டா மாப்பிள்ள. இவ சுரேஷ் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. இப்போவே இவங்க ரெண்டு பேரையும் அத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே தங்கராஜ் இருந்துட்டு, அத்தை என்னத்தை பேசுகிறீங்க? கல்யாணம் பண்ணுறதும் அத்து விடுறதும் சாதாரணமாக போச்சு அத்தை உங்களுக்கு. இதை ஏதாவது ஒரு வழியில் சரி பண்ணுவோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, செஞ்ச தப்புக்கு அவள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டால் இந்த வீட்டில் இருக்கட்டும். அப்படி இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அவள் இஷ்டத்துக்கு இருக்கிறதா இருந்தால் அவள் இந்த வீட்லேயும் சரி சுரேஷ் வாழ்க்கையிலும் சரி இருக்கவே கூடாது. ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு முடிவு எடுங்க மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டு, இப்போ சுரேஷுமே வந்துடுறாங்க. சுரேஷுமே நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. சுரேஷுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. அப்பா அம்மாவை அனுசரித்து போகிறதுல இவருக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. இப்போது இங்கே தங்கராஜ் இருந்துட்டு, சுரேஷ் நீ என்ன முடிவு எடுக்கலான்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னம்மா சொல்கிறதுக்கு இருக்குது, நீங்களாக பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம தங்கராஜ் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போ மதியை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியுமே நிற்க வைக்கிறாங்க. இங்கே பாருமா, நீ மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லைனா சுரேஷ் வாழ்க்கையை விட்டு நீ நிரந்தரமாக பிரிஞ்சிடணும் அப்படி சொல்லிட்டு, இதை கேட்ட மதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. உடனே இங்கே மதி ரூம்குள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பதட்டமாகிடுது. தங்கராஜ் இருந்துட்டு, என்னம்மாமா போயிட்டு அந்த பொண்ணு லாக் பண்ணிக்கிச்சு கதவை, என்னன்னு தெரியலையே, ஒருவேளை தூக்குது போட்டுக்கு போகிறா அப்படி சொல்லிட்டு, உடனே இங்கே மலரோட மாமியார் இருந்துட்டு, மாப்பிள்ளை அப்படி போனால் தான் போயிட்டு போகிறாளே, செத்து தொலையட்டும் அப்படி சொல்லிட்டு, உடனே தங்கராஜ் இருந்துட்டு, என்னத்தை பேசுகிறீங்க,
இந்த வீட்டில் அந்த பொண்ணு தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போச்சு அப்படின்னா காலம் ஃபுல்லாக உங்களை விசாரித்து உங்களை ஜெயிலில் போடுவாங்க, பரவாயில்லையா? ஐயோ மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க? ஆமாத்த, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாருமா கதவை தட்டுறாங்க. என் மதி கதவை தரடி, எங்கள் எல்லாரையுமே நிம்மதி இல்லாமல் விடவே மாட்டியாடி, நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோண்டி, உன்னெல்லாம் எதுக்காக தான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோமோ, ஏதாவது பண்ணி தொலைச்சிக்கு போகிற, கதவை திறந்து தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மலரோட மாமியார் பயங்கரமாக அப்படியே சத்தமாக கதவை தட்டி பேசி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மலரோட வீட்டுக்காரர் பாக்கியராஜ் இவங்க எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மலரோட மாமனாருக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ச்சே, இவ்வளோ பெரிய கேடு கெட்ட பொண்ணை போய் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோமே மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மலர் வந்து ஒரு சூப்பரான விஷயம் செஞ்சுருப்பாங்க. எல்லாரோட வாயை அடைக்கிற மாதிரியும் எல்லாருக்கும் ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரியும் முக்கியமாக நம்ம மத்தியோட மாமியாருக்கு சரியான ஆப்பு வைக்கிற கணக்காக ஒரு ஐடியா பண்ணி ஒரு விஷயத்தை செயல்படுத்த போகிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour கழித்து இப்போது கதவை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உடனே இங்கே மத்தியோட மாமியார் இருந்துட்டு, ஏய் உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, எங்கள் எல்லாரையும் இப்படி கத்த வைக்கணும்னு நினைக்கிறியாடி? ஐயோ கடவுளே, காலம் போன காலத்தில் எனக்கு இதெல்லாம் தேவையா? டே சுரேஷ், என்னடா இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அம்மா நீ டென்ஷன் ஆகாதம்மா, உனக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படி சொல்லிட்டு. இன்னும் இவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா நான் போய் சேர்ந்துருவேன்டா. ஏதோ வயசான காலத்தில் பிள்ளைங்க பேத்தி பேரன்னு சொல்லிட்டு அவங்க கூட சந்தோஷமாக என் வாழ்க்கையை இருக்கிற கொஞ்ச நாள் கழிக்கலான்னு பார்த்தா அவள் நிம்மதியாக விடமாட்டாடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே மகளிர் போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு 4-5 பேர் வராங்க ஜீப்பில். ஸோ அவங்க உள்ளே வந்ததுமே இங்கே வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து, யாரம்மா இங்கே அழகுமதி அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் மேம் அப்படி சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. மேடம், இந்த வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே எனக்கு கொடுமை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நினச்ச மாதிரி இந்த வீட்டில் இருக்க முடியல. நினச்சானா நான் நேஷ்டத்துக்குனா சொல்லலை, இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே என்னை கொடுமை பண்ணுறாங்க மேடம். சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே சண்டை போடுறாங்க. என் மாமியார் இருக்காங்களே, இவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். என்னை எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன கிளாஸ் டீ குடித்த கிளாஸை கலவரத்துக்கு வந்த பிரச்சனை இன்றைக்கி இந்த வீட்டில் நான் இருக்கவே கூடாது, வீட்டை விட்டு போகணும், என் புருஷனை விட்டு பிரியணும், விவாகரத்து வாங்கிக்கோ அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க மேடம். என்னால் நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்க முடியல. இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு அடிமையாக இருக்கணுமா மேடம்? இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு, இவங்க சொல்கிற வேலையை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு, இவங்க என்ன தான் திட்டினாலும் அதுக்கு மறுபேச்சு பேசாமல் இருக்கணுமா? இப்படியெல்லாம் என்னை இருக்க வைக்கணும். அப்படி இருந்தால் தான் நான் இந்த வீட்டில் இருக்கணுமா மேடம்? இப்படி எக்கச்சக்கமான ஒரு கொடுமைகளை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை ஃப்ரீடமாக சந்தோஷமாக என் புருஷன் கூட வாழ விட சொல்லுங்கள் மேடம். அப்படி இல்லைனா இவங்கள அரெஸ்ட் பண்ணிவிடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்கிறாங்க. ஸோ இதுங்க கேட்ட எங்கள் மலரோட மாமியார் பயங்கரமாக ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. உண்மையாகவே அவங்களுக்கு, அதாவது 2-3 நாளைக்கு முன்னாடி மத்திய வந்து சுரேஷ்கிட்ட சொல்லி அவங்க நிறைய திட்டு வாங்கணும் அப்படின்னலாம் சுரேஷ்கிட்ட ஏற்றி விட்டுருப்பாங்க. ஸோ நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிக்கவும் செஞ்சுருப்பாங்க. இப்போது போலீஸை பார்த்ததுமே நம்ம மத்தி வந்து அரெஸ்ட் பண்ணிடுங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தையிலே இவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துடும் போல். அந்தளவுக்கு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. டே சுரேஷ், என்னடா இது, உன் பொண்டாட்டி என்ன பண்ணுறான்னு பார்த்தியாடா? ஐயோ கடவுளே, என்ன அரெஸ்ட் பண்ண சொல்கிறாளே, நான் யாருக்கும் எந்த துரோகமும், ஏன் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினச்சது கிடையாது, என்ன போய் இப்படி சொல்லிட்டாளே சுரேஷ். ஐயோ எனக்கு பயமாக இருக்குடா சுரேஷ். என்னால் இந்த வயசான காலத்தில் எப்படிடா ஜெயில் தண்டனையெல்லாம் அனுபவிக்க முடியும்? ஜெயில் தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கு நான் என்னடா தப்பு செஞ்சேன் சுரேஷ்? ஐயோ, என் புள்ளையை பெற்று என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு கேடு கெட்டவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இன்றைக்கி என் பிள்ளையும் கஷ்டப்படுறான். இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஜெயிலுக்கு போக போகிறோமே. ஐயோ கடவுளே, தங்கராஜ் மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒன்று பேசுங்க மாப்பிள்ளை. நான் போயிட்டு தப்பு பண்ணுறவளா? நான் போய் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிற மாதிரியா தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னலாம் கேட்கவும் தங்கராஜ் இருந்துட்டு, ஐயோ அத்தை, எதுக்காக இப்படி நீங்கள் கத்தி ஊரை கூட்டுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்ன எதுன்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுரேஷ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், நானுமே இன்ஸ்பெக்டர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தப்பான ஒரு கம்ப்ளைண்ட்டை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. என் அம்மா மேலே எந்த தப்புமே இல்லை. என் அம்மா ஒரு சின்ன சின்ன வேலைகளை சொல்லுவாங்க, அந்த வேலையை செய்கிறதுக்கு முடியாமல் கூட பேசி என் அம்மாவை மனசை கஷ்டப்படுத்தி, என் அம்மாவை ஏற்கனவே உடம்புக்கு முடியாதவங்க, அவங்களுக்கு ஒரு குட்டி வேலையை செஞ்சு கொடுக்குறதுக்கு கூட இவளுக்கு என்ன மேடம் கஷ்டம்? எல்லாத்துக்குமே கூட பேசுகிறா, அசிங்கமாக பேசுகிறா, இவ சரியில்லை மேடம், இவ கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கே பிடிக்கல மேடம் அப்படி இப்படின்னு சுரேஷுமே இங்கே அதாவது அவங்க அம்மாவுக்கு சாதகமாக பேசுகிறாங்க. ஸோ இங்கே மத்தி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், இவர் சொல்கிறது எல்லாமே போய்,
இவரோட அம்மாவுக்கு நான் அடிமை வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் நடக்கிற கொடுமை எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வாரம் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் மேடம். இந்த வீட்டில் உங்களால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கொடுமைகளை நான் மட்டும் இல்லை, இதோ இங்கே நிற்கிறாங்களே மலர் அக்கா, இவங்களுமே 5-6 வருஷமாக இந்த கொடுமைகளெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பழகி போச்சு. ஆனால் எனக்கு செட் ஆகலை மேடம். தயவு செஞ்சு இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை நாங்கள் விசாரிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சுரேஷோட அம்மா அப்படியே ரொம்பவே பதறி போகிறாங்க, பயங்கரமாக பயப்படுறாங்க. டே சுரேஷ், என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க, என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போய் விசாரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸ்டேஷனுக்கெல்லாம் நான் போனேன் அப்படின்னா என் குடும்ப மானமே போயிடுமேடா அப்படி சொல்லிட்டு உடனே அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் இருந்துட்டு, என்னங்க நீங்கள் ஸ்டேஷன்னா அவ்வளோ கேவலமா உங்களுக்கு? உங்கள் பையனே ஸ்டேஷனில் தானே வேலை பார்க்குறாரு, அப்போ எதுக்காக கேவலமான இடத்துக்கெல்லாம் நீங்கள் வேலைக்கு அனுப்புனீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் தப்பு பண்ணீங்களா இல்லையான்றதை நாங்கள் விசாரித்து உங்களுக்கு கண்டுபிடிக்கிறோம். மருமகளை எதுக்காக இங்கே கொடுமைப்படுத்துறீங்க? வீட்டில் உள்ள அத்தனை வேலையும் அவங்க செய்ய தானே செய்கிறாங்க. எதுக்காக இந்த மாமியாருங்கெல்லாம் இப்படி மருமகளை கொடுமைப்படுத்துறீங்க? ச்சே, ஏன் தான் இந்த காலத்துலேயும் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. மாமியார் மருமக ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை அம்மா பொண்ணாக இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொன்றுத்தையும் விட்டு கொடுத்து போகலாம். இப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தை ரன் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு மருமகனாகவே கொடுமை பண்ணணும்னு சொல்லிட்டு மாமியாருங்க எல்லாருமே எந்திரிச்சிருக்கிறீங்க. என்ன தான் பழக்கம்னு தெரியல. இங்கே பாருங்கள், இப்போவே நாங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு இங்கே மத்தி கொடுத்த கம்ப்ளைண்ட்னால அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சுரேஷ் சொல்லுமே, ஏன்னா ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு விசாரிக்கிறது தான். ஸோ அந்த வகையில் இவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சுரேஷ்க்கு பயங்கரமாக கோவம் வருது. மதி, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. உன்னை நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுக்கு எனக்கு நல்லா மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டேன். இங்கே பாரு மதி, நீ கண்டிப்பாக அனுபவிப்படி. என் அம்மாவை ஃபஸ்ட்டு வெளியே கூட்டிகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சுரேஷ் சொல்கிறாங்க. உடனே சுரேஷோட அப்பா இருந்துட்டு, டே சுரேஷ், எப்படியாவது உன் அம்மாவை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறா. ஐயோ கடவுளே, இந்த வீட்டுக்கு வரக்கூடாத சோதனை எல்லாமே வருதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு இவங்க சுரேஷோட அப்பாவுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே நம்ம மலருமே ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. இப்போது சுரேஷும் பாக்கியராஜ் இவங்க 2 பேருமே நம்ம அவங்க அம்மாவை வந்து வெளியே கொண்டு வரதுக்காக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. ஸோ நம்ம மலருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மதிக்கிட்டு வந்து, மதி நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், இவ்வளோ பெரிய முடிவு எதுக்காக எடுத்த? ஐயோ கடவுளே, எனக்கு ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது மதி அப்படி சொல்லிட்டு. ஐயோ அக்கா, நீங்கள் பயப்படாதீங்க, இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேணும்ல. எப்போவுமே நம்ம மாமியார் இப்படியே இருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்குமா? அவங்களுமே நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்ல. நம்ம என்ன அவங்களுக்கு எதுவும் வேலை செஞ்சு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறோமா? தேவையில்லாமல் எதுக்காக நம்ம வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி சண்டையை வளர்த்து விடணும்? அது கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சுரேஷுமே என் கூட சண்டை போடுறாருல்ல. இங்கே பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு தண்டனை கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கக்கா, நீங்கள் பயப்படாதீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீனா அண்ணியோட அவங்க ரிலேஷன்லாம் வந்திருந்தாங்களா, அவங்க மாமியார்லாம். மீனாவும் அவங்க மாமியாரும் எவ்வளோ ஒரு க்ளோஸாக இருக்காங்க, எவ்வளோ ஒரு அட்டாச்சாக இருக்காங்க. அப்படிலாம் இருக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குக்கா. இவங்கள கண்டிப்பாக நம்ம திருத்தி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு உடனேங்க நம்ம மலர் இருந்துட்டு, மதி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இவங்க மாறவே மாட்டாங்க. இவங்களோட கோபம் இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஐயோ மதி, கொஞ்சம் கூட யோசிக்காமே பண்ணிட்டியே, இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் மதி அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா, நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்க்கா, நீங்கள் பயப்படாமல் இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அதாவது சுரேஷோட அம்மாவை உட்கார வச்சுருக்காங்க. ஸோ 2 லேடிஸ் போலீஸை விட்டு விசாரிக்க சொல்கிறாங்க. என்னம்மா, எதுக்காக இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறீங்க? இங்கே பாருங்கள், இதே மாதிரி கொடுமைகள் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய சட்டம் வந்துருச்சுமா. பொண்ணுங்களுக்கெல்லாம் எதிராக ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதுக்காக நிறைய வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. வரதட்சணை கொடுமை, அதுக்கப்புறம் இப்படி கொடுமை பண்ணுறது, அடிக்கிறது, இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ எதுலையாவது ஒன்று நீங்கள் சிக்கிட்டீங்க அப்படின்னா காலம் ஃபுல்லாக நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கணும். மருமகனா நல்லா நடத்துங்களேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க? மருமகளும் நீங்கள் பெத்த பிள்ளை மாதிரி தானே. நீங்கள் அப்படி நினச்சிங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே வராதே. நீங்கள் அதட்டையுமே வேலை வாங்குங்க, ஆனால் அநியாயம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லேடிஸ் போலீஸ் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் எந்த கொடுமையும் பண்ணல அப்படி இப்படின்னு இங்கே அவங்க மாமியாருமே பயங்கரமாக சமாளித்து தான் இருக்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்களை நாங்கள் ஜெயிலில் போட்டால் தான் கரெக்டாக வரும். அந்த பொண்ணு
நிறைய உங்களால் கொடுமையை அனுபவிச்சிருக்குன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதுவுமே கன்ஃபார்ம் ஆகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே சுரேஷோட அப்பாவும் இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. மேடம் என் அம்மா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலை கூட்டிகிட்டு வந்து ஜாமீனில் அவங்கள வெளியே எடுத்துடுறாங்க. உடனே வெளியே வந்ததுமே நம்ம சுரேஷ்கிட்ட வந்து அதாவது ஸ்டேஷன் வெளியே வந்துடுறாங்க. சுரேஷ்கிட்ட வந்து அவங்க அம்மா டே சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுகுறாங்க. இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஐயோ கடவுளே, அவள் கூட நீ எப்படிடா குடும்பத்தை நடத்த போகிற? அவளை உன்கிட்ட இருந்து ஒரேடியாக விளக்கலான்னு பார்த்தா இப்போ இப்படி கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டாளேடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா உன் வாழ்க்கையை நினச்சா. ஐயோ தங்கராஜ் மாப்பிள்ளை சொன்னதை கேட்டு நம்ம உனக்கு அந்த கல்யாணத்தை நாங்கள் பண்ணி வச்சிருக்கவே கூடாது. இன்னைக்கு நீ எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறியேடா. ஐயோ கடவுளே, நான் எப்படிடா உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன்? நீ எப்படிடா வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாக இருக்க போகிற? நாங்கள் இருக்கிற வரைக்கும் ஏதோ எங்கள் கூட இருப்ப. எங்கள் காலத்துக்கு அப்புறம் நீ அவ கூட தான்டா குப்பை கொட்டி ஆகணும். அப்போது உன்னை எப்படியெல்லாம் அடிமை வேலை வாங்குவாளோ. டே சுரேஷ், உன்னால் முடிஞ்சா இப்போவே அவளை விவாகரத்து பண்ணிடுடா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நீ கவலையப்படாதம்மா, அவள் இனிமேல் வீட்டிலே இருக்கக்கூடாது, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாம்மா அவளை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. மதி அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கு பல்லார் 4 அற விடுறாங்க. உடனே இங்கே மதிக்கு கோவம் வருது. இங்கே பாருங்கள், கையை நீட்டி அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மதியுமே கூட சண்டை போடுறாங்க. இங்கே பாருடி, ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணன்னு ஏதாவது இருந்தால் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. நான் எங்கெங்கே போவேன்? இதுதான் என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நீ இந்த வீட்டை விட்டு போகணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லவும் நம்ம மதிக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. அதே சமயம் மதி வந்து வீட்டை விட்டு கிளம்புறதுக்காக ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மலர் இருந்துட்டு, இங்கே பாரு சுரேஷ், நீ பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? மதி ரொம்ப நல்ல பொண்ணு தான், உங்கள் அம்மா தான் தேவையில்லாமல் பிரச்சனையை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சுரேஷ் இருந்துட்டு, அண்ணி இவளுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க நீ, இவ்வளோ மாதிரி ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இங்கே பாருங்க நீ, கண்டிப்பாக இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இவ இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். இவ்வளோ விட எல்லாரையும் விடையும் எனக்கு என் அம்மாவும் என் அப்பாவும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மதியமே வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ மலருமே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.